அப்பப்பா என்ன வெயில் அடிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்குது. ஆரம்பத்திலேயே பட்டைய காப்புது. இன்னும் போக போக மனசை இருக்கிறதா என்னன்னு தெரியல. அப்பா என் ஓசன்ல ஓட்டம் வந்துருன்னு சொல்றாங்க. அது என்ன ஓட்டையோ, அதை அடைச்சாதான் என்ன இப்படி அடிச்சு தொலையுது இந்த வெயில். அம்மா ஃபேனை 5 6ல் வைமா, பத்தவே மாட்டுது காற்று, ஒரே புழுக்கமாக இருக்குல்ல. சும்மா இருடி லூஸு. ஃபேனை 10ல் வச்சாலும் சரி இதே வெயில் தான் அடிக்கும், புழுக்கமாக தான் இருக்கும். இந்த காலத்தில் இப்படி தான். எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சாதான் கொஞ்சம் காற்றாவது வரும். இந்த தர்பூசணின்னு சொல்லுவாங்களே, தர்பூசணியா அது சாப்பிட்டா கொஞ்சம் கூலிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போய் வாங்குறது? சரி சரி, நசாசம் பேசிட்டே இருக்காது. தெருவில் வந்தா வாங்கிக்கிறேன், சீரியல ஒன்றை பார்க்க விடுவேன். நிம்மதியாக அவளை பார்க்க விட மாட்டாளோ, நோய் நோய் ஏதாவது பேசிக்காரு. சும்மா கதையை புரியாம போயிடும். சும்மா ரெடி. எப்படி வெயில் அடித்தால் எப்படி உயிர் வாழ்வோம், கடவுளை எங்களை நீ காப்பாத்து சாமி. சும்மா இருடி சத்த. அடிக்கிற வெயிலில் அவன் எங்கெங்கேயோ வேகுதுன்னு சொல்கிறாங்க. இவன் மழை வெயிலுன்னு பாட்டு எடுக்கிறா புதுசாக. சும்மா இருக்கிறியா இல்லை வெளியில் போயிடுறியா? அவ்வளோதான். இந்த பாரு, என்கிட்ட வச்சுக்காத. இந்த வீட்டில் பாடுறது கூட உரிமை இல்லையா? இந்த வீட்டில் எல்லாத்துலேயும் எனக்கு சரி பங்கு இருக்கு. நான் பாடுவேன், பாடிக்கிட்டே இருப்பேன், ஆடுவேன், ஆடிக்கிட்டே இருப்பேன். ஹை தா தை தக்கத்தை தக்கத்தை தா தை. அம்மா இந்த பாருமா, வெறுப்பேத்துற அடிக்கிற வெயில்ல இவ வேற. நான் ஏதாவது அடிச்சிட்டேன்னா அப்போ நீ என்ன சத்தம் போடக்கூடாது சொல்லிட்டேன். நீ கேட்குறியா இல்லையாம்மா? இந்த பரவாயில்ல, 2 பேரும் சும்மா இருக்கீங்களா இல்லையா? 2 பேருக்கு அடி அடிச்சுன்னு வச்சுக்க, முதுகுல பழுத்து போயிடும். சும்மா உட்காருங்க ஒழுங்க. ஆமாம் சொல்லிட்டேன். தர்பூசணி 4 பீஸு 10 ரூபா, 4 பீஸு 10 ரூபா. அம்மா தர்பூசணி வந்திருக்கு போல இருக்கு. வெளில யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹை ஜாலி தர்பூசணி தர்பூசணி. இங்கே இருங்கடி, நான் போய் என்ன இது என்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வரேன். டிவியை பாருங்க. ஐயா தர்பூசணி என்ன ரேட்டியா? பீஸ் கணக்கா எப்படி? ஆமாம்மா, 4 பீஸு 10 ரூபா. அதான் கத்துனே, காதல் உள்ளியா? சரி சரி, அதான் இருக்கட்டும். ஒரு 4 பீஸ் சாம்பிள் கொடு, சாப்பிட்டு நல்லா இருந்தா வாங்கிக்கிறேன். யாருமா நீ? அடிக்கிற வெயில்ல அங்கே இருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் தர்பூசணியை. நீ சாம்பிள் கேட்குற, வாங்குறியா இல்லையா? நான் போயிட்டே இருக்கேன். அட போயா, உன்னை விட்டு ஆளா கிடைக்காது. இந்த வெயில் காலத்தில் தர்பூசணி வச்சுட்டு ஆளாலும் அழைகிறாங்க. ஏதோ வண்டியே சரி ஒரு உதவியாக இருக்குமே, உனக்கு உதவியாக இருக்குமே அதான் நினச்சா ரொம்ப தான் பேசுகிறேன். சரி சரி போ, நான் வேறு யார்ட்டாவது வாங்கிக்கிறேன். ஆளை விடுங்கம்மா சாமி, நான் கிளம்புறேன். அம்மா எங்கம்மா தர்பூசணி வெறுங்கையோட வர? அடி நீ வேற ஏன்டி, அந்த தர்பூசணிலாம் ரொம்ப அழுகி போயிருக்கு, காயாக கூட இருக்கு, சப்புன்னு இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு. சரி சரி, டிவியை பாருங்கடி, எனக்கு வேலை கிடக்கு, சமயத்தில் நான் போய் பார்த்துட்டு வரேன்.